முதலீடுகள், சேமிப்பு மற்றும் வருமான வரி போன்றவற்றில் நேர்கள் தங்கள் கேள்விகளை sss@newgenmedia.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ புதிய தலைமுறையின் முகவரிக்கு கடிதமாகவோ அனுப்பலாம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அதன்படி ஏராளமான நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை அனுப்பி வருகிறார்கள். அவற்றுக்கு நிதித்துறையில் தேர்ந்த நிபுணர்களை கொண்டு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் புதிய தனியார் வங்கி அனுமதி தொடர்பான தனது சந்தேகத்தை சித்ரா என்ற நேயர் கேட்டிருக்கிறார். இதற்கான பதில் சொல்ல ஓய்வு பெற்ற மூத்த வங்கியாளரான திரு கோபாலகிருஷ்ணன் நமது தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். அவருடன் இப்போது பேசலாம். வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார், இப்ப அண்மையில 2 புதிய தனியார் வங்கிகள் தொடங்க இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கிச்சு இல்லையா? இப்ப இது தொடர்பா நமது நேயர் சித்ரா தனது சந்தேகத்தை இமெயில் மூலமா கேட்டிருக்காங்க. அதாவது ஐடிஎஃப்சி மற்றும் பந்தன் பினான்ஸ் நிறுவனங்கள் வங்கி தொடங்க தேர்வு செய்யப்பட்டாலும் அவை அடுத்த 18 மாதம் வரைக்கும் வங்கி பணி தொடங்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு செயல்படலாம் என செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்படியானா இப்போது தரப்பட்டது அனுமதி இல்லையான்னு 18 மாதம் கழித்து இன்னொரு முறை அவை அனுமதி பெற வேண்டுமானோ விளக்கமாக சொல்லவும்னு கேட்டிருக்காங்க. அவரது கேள்விக்கான உங்களது பதில் என்ன? சரி, தனியார் துறையில புதிய வங்கிகளை தொடங்குவதற்கு 25 நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்திருந்தன. விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் பிமல் ஜலான் தலைமையில் உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி ஐடிஎஃப்சி லிமிடெட் மற்றும் கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டுள்ள பந்தன் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் என்ற 2 நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி கொள்கை அடிப்படையிலான ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. இது ஒரு முதல் கட்ட ஒப்புதல் ஆகும். அதே சமயத்துல ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவதற்காகவும் மேலும் ரிசர்வ் வங்கி சில புதிய நிபந்தனைகளை விதிக்க இருக்கிறது. அந்த நிபந்தனைகளையும் சேர்த்து எல்லாவற்றுமாக எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றி நிறைவேற்றுவதற்கு ஏதுவாகத்தான் இந்த 18 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த 18 மாத காலங்கிறது ஒரு தடை அல்ல. அந்த 18 மாதங்கள்ல 1.5 வருஷத்துல மேலும் சில காரியங்கள் இவங்க எல்லாம் செய்ய வேண்டும்னு ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்குது. அதை செய்வதற்கான கால அவகாசம் தான் இது. ஆனால் அதை நிறைவேற்றியவுடன் அனுமதி வழங்கப்பட்டு வங்கிகள் செயல்பட தொடங்கும். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய 2 வங்கிகள் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்காலத்துல புதிய வங்கிகள் திறப்பதற்கு என்னென்ன நிபந்தனைகள்னு இப்ப இருக்கிற இந்த நிபந்தனைகள் தவிர சில கூடுதல் நிபந்தனைகளோ அல்லது இப்ப இருக்கிற நிபந்தனைகளை சிலவற்றை அகற்றிவிட்டு புதிதான நிபந்தனைகளோ அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு வந்த பிறகு இப்பொழுது விட்டு போன நிறுவனங்கள், அதாவது இப்பொழுது ஒப்புதல் பெறாத நிறுவனங்களும் சரி, இதுவரை விண்ணப்பம் செய்யாத புதிய நிறுவனங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் புதிய வங்கி திறப்பதற்காக. அப்போ அந்த காலகட்டத்தில் இது போல பல வருடங்கள் கழித்து புதிய வங்கிகளை திறப்பதற்கு அனுமதி கொடுக்காம அது சர்வசாதாரணமாக எப்பெல்லாம் விண்ணப்பம் வருதோ அப்பெல்லாம் அனுமதி கொடுத்து அப்பெல்லாம் வங்கியும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட இருக்கிறது. திரு கோபாலகிருஷ்ணன், உங்களோட பதில பதிவு பண்ணமைக்கு மிக்க நன்றி. சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம், சேமிப்பு, செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கான தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.